திருவண்ணாமலை மாவட்டம் எஸ் காட்டேரி கிராமத்தில் மழையின் காரணமாக அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த முதியவர் மற்றும் அவரது பேரன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரகாஷ் இணைந்திருக்கிறார். பிரகாஷ், இந்த மின்கம்பங்கள் அறுந்து கிடப்பது தொடர்கதையாகி வரும் நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் இதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டும் இருக்கிறது. அவர்களின் உறவினர்கள் மனநிலை என்னவாக இருக்கிறது? கள நிலவரங்கள் என்ன? நிச்சயமாக பத்மநாபன், திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பருவமழையின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஆரணி, செய்யார், சேத்துப்பட்டு, வந்தவாசி, புகழூர் ஆகிய பகுதிகளில் கடந்த சில தினங்களாக இரவு நேரங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பெரணமல்லூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முழுவதும் தொடர் கனமழை காரணமாக பெரணமல்லூர் அடுத்த எஸ் காட்டேரி கிராமத்தில் முனியாண்டி என்பவருடைய மாட்டு கொட்டகையின் மீது மின்சார கம்பி அறுந்து விழுந்துள்ளது. இந்த மின்கம்பி அறுந்து விழுந்து இருப்பதை கவனிக்காத முனியாண்டி இன்று காலை எழுந்தவுடன் அவ்வழியாக சென்ற போது அறுந்து விழுந்த மின்கம்பியை தெரியாமல் முனியாண்டி மிதித்துள்ளார். மின்கம்பி மீது முனியாண்டி கால் பட்டவுடன் முனியாண்டி மீது மின்சாரம் பாய்ந்து துடித்துள்ளார். தாத்தா துடிப்பதை கண்ட பேரன் விக்னேஷ் என்பவர் தாத்தாவை காப்பாற்ற முயற்சி செய்து ஓடி வந்து தாத்தாவை காப்பாற்ற முயன்ற போது பேரன் மீது மின்சாரம் பாய்ந்து துடித்துள்ளார். இதில் தாத்தா மற்றும் பேரன் இருவரும் மின்சாரம் பாய்ந்து இருவரும் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளனர். அருகில் இருந்தவர்கள் கூச்சலிட்டதில் உடனடியாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருவரின் உடலையும் மீட்டு ஆரணி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர்கள் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். மின்சாரம் பாய்ந்து தாத்தா மற்றும் பேரன் இறந்த சம்பவம் பெரணமல்லூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்து வந்து இருவரின் உடலையும் மீட்டு ஆரணி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து இருவரின் இறப்பு குறித்து வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். மின்சாரம் பாய்ந்து தாத்தா மற்றும் பேரன் இருவரும் இருந்த சம்பவம் எஸ் காட்டேரி கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தற்போது பருவமழையின் தாக்கம் இந்த பகுதியில் தொடர்ந்து அதிகரித்து காணப்பட்டு வருவதால் கிராமப்புறங்களில் மின்கம்பிகள் தாழ்வான பகுதிகளில் தொங்கிக் கொண்டிருப்பதாலும் ஒரு சில இடங்களில் மின்சார கம்பிகள் துண்டிக்கப்பட்ட நிலையிலும் அதனை மின்சாரத்துறையினர் விரைந்து கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும், மின்பாதைகளை சீரமைக்க வேண்டும் என்பதே அந்த பகுதியிலுடைய மக்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. பத்மநாபன், விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.